ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரதான் போகுது. ஆனால் இது வந்து அவனுக்கு இன்னும் டிஆர்பி எப்படி இருந்தாலும் அவன் வின்னர் இருக்க போகிறதில்ல. மேபி டாப் 5லையோ டாப் 5க்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்திருப்பான். டாப் 3ல வந்திருக்க மாட்டான். அப்படின்னு சொல்லும்போது வின்னர் ஆகியிருக்க முடியாது. பட் ஆனால் வந்து அந்த ரெட் கார்டு மூலயமா அவனுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்திருக்கும். ஆனால் அந்த இமேஜுமே பாருவாளன் முழுசு பழியும் தூக்கி பாரு மேலே போட்டுட்டாங்க. அப்படின்னும் போது இப்போ சேனல் கூப்பிட்டு வந்து சேனலுக்கு செல்ல பிள்ளையா சேனலுக்கு நல்ல பிள்ளையா அவர் போய் அந்த அந்த ஃபினாலியில் நிற்கும் போது அவனுக்கும் இது டிஆர்பி தான். அவனுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. இல்லை 3 வருஷத்துக்கு அவனுக்கான ப்ராஜெக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கான சேலரி பணத்துலையும் பிரச்சனை வராது, ப்ராஜெக்ட்லையும் பிரச்சனை வராது. சேனலுக்கும் செல்ல பிள்ளையாயிடலாம், நல்ல பிள்ளையாயிடலாம். முதல்ல இருந்தே அப்படித்தானே அவனை தங்க பிள்ளையாட்ட காப்பாத்துறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவனுக்கு இது ப்ளஸ் தான். அவன் வந்து வர வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி அவன் மான ரோஷம் கெட்டு போயிடுவான். ஆனால் இதை வந்து பாரு பண்ணா திருப்பி பாருவை வந்து அந்த இடத்துல வச்சு இவனுங்க டிஆர்பிக்காக தான் கமருதீனை விடவும் பாருக்கு வந்தாதான் அவங்களுக்கு டிஆர்பி வரும்னா அந்த பாரு உள்ள வந்தோடனே அவளுக்கான ஹானரை பண்ணுவாங்களா, அவளுக்கான ரெஸ்பெக்டை கொடுப்பாங்களா, அவளுக்கான ரெட் கார்டை ரிவோக் பண்ணுவாங்களா, அவளுக்கு சாரி கேட்க வேண்டிய விஷயத்தில் இந்த ஹோஸ்டோ டீமோ சாரி கேட்டு அவளுக்கான நியாயமான ஏவியை போடுவாங்களா, அவள் தான் இந்த ஷோட ரன்னர் அப்படிங்கிற ரெக்கக்னேஷன் அவளுக்கு கொடுப்பாங்களா, கன்சிடரேஷன் அவளுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்க. அப்பயுமே அந்த ஹோஸ்ட் இவ்வளோ நக்கலும் நையாண்டிமா அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி எழுத்துற மாதிரி எதையோ ஒன்று சொல்லத்தான் செய்வான், எதையோ ஒன்று பண்ணதான் செய்வான். அரோராவை கொஞ்சுவான், விக்ரம கெஞ்சுவான். அதுக்கப்புறம் சபரியை வந்துட்டு காலில் விழுந்து அவன் தான் டைட்டில் வின்னர்னு அவன் தான் உலகத்தில் இல்லாத நியாயவான், உலகத்தில் இல்லாத நல்லவன், அவனை மாதிரி ஒரு நல்லவனை உலகத்தில் பார்க்கவே முடியாது, அவனை மாதிரி ஒரு ஞானியை உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னு தூக்கி அவன் கையில் டைட்டில் வின்னரை கொடுத்து அவனை அப்படி தள்ள வச்சு கொண்டாடுவான்னா அப்பெல்லாம் கேமரா ஃபோக்கஸை தூக்கி பாரு மேலே காட்டுவாங்க. அவளுக்கான ரியாக்ஷனை அவளால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. ஒன்று வார்த்தைகளில் வெளிப்படுத்துவா, இல்லைன்னா அவளோட எக்ஸ்பிரஷனில் வெளிப்படுத்துவா. அப்படின்னும் போது அவனுக்கு என்ன விஷயம் பாரு இவளை இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் ஒன்று பண்ணுவான் ஹோஸ்ட்டு, இல்லை சேனல் ஒன்று பண்ணும். அப்போ கேமரா ஃபோக்கஸை தூக்கி பாரு கிட்ட வைப்பாங்க. நம்மளுக்கு பாருவோட ரியாக்ஷனை பார்த்தா நம்மளுக்கும் டென்ஷன் ஆகும். நம்மளுக்கே டென்ஷன் ஆகுதுன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்க அவளுக்கு காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கும். என்னடா இப்படி பண்ணுறானுங்களே, இதுக்கு நம்ம இங்கே வந்திருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவா. இந்த கமருதீன் அப்பயுமே டிஆர்பிக்காக அவள் பக்கத்தில் போய் உட்காருவான், கொஞ்சுவான், கெஞ்சுவான், மிஞ்சுவான், எல்லாமே பண்ணுவா. அவன் நெளிஞ்சு வளைஞ்சு அந்த இடத்த விட்டு இக்னோர் பண்ணாலும் அவன் பக்கத்தில் உட்காந்தாலும் இந்த சொசைட்டி அவளை தப்பாக சொல்லும், இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லும். இல்லை உட்காராம அவள் அவாய்ட் பண்ணி யார் கூடயும் பட்டும் படாமல் இருந்தால் இன்னும் திமுர் பத்தியா, இன்னும் கூட திமுறா இருக்கா பத்தியா அப்படின்னும், இல்லை முதல்ல சொன்ன மாதிரியே கமருதீனை வெளில வந்தோடனே கழட்டி விட்டா பத்தியா அப்படின்னு சொன்னோம். ஸோ அவள் உட்காந்தா குத்தம், உட்காரலனா குத்தம், நின்னா குத்தம், பார்த்தா குத்தம், பார்க்கலனா குத்தம்னு இந்த கேமரா ஃபோக்கஸ் அவகிட்டயே கொண்டு போய் வச்சு எப்படி இந்த 90 நாள் அவகிட்ட இருக்க அந்த ஒரு அவளை ஒரு கேமராக யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவளுக்கான விஷயங்களை அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவளை